ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல் நம்ம பேசுவோம். எஸ், நாளைக்கு ரெண்டாவது செமிஃபைனல், த மோஸ்ட் அவைட்டட் தான் சொல்லணும். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வழக்கமா ஒரு வேர்ல்ட் கப் அப்படின்னு வந்தா நம்ம ஒரு பாகிஸ்தான் தான் அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலாந்து இந்த வருஷம் இன்னும் ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி, இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கல. பட் செமிஃபைனல் வந்துட்டாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் அடிக்கல, ஃபார்ம்ல இல்ல, இருந்தாலும் செமிஃபைனல்ல இருக்காங்க அகேன்ஸ்ட் இந்தியா. அண்ட் இந்தியா லாஸ்ட் மேட்ச் ஒரு சஞ்சுவோட ஒரு கலக்கலான ஒரு நாக்கு, ஒரு பிரெத் டேக்கிங் நாக்கு அப்புறமா செமிஃபைனல்ல பர்த்தை புக் பண்ணி இப்போ வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு வான்கடையில் நடக்க போகுது இந்த மேட்ச், நாளைக்கு நைட்டு. ஸோ அந்த மேட்சோடைய ப்ரீ மேட்ச் பிளானை பத்தி பேசலாம். நம்ம கூட பாரதி அண்ட் ரமன் இருக்காங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக். யா ஹை. ஸோ அப்படியே பாரதி, பிளேயிங் கண்டிஷன் அண்ட் டாஸ் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். பாரதி, நாளைக்கு வான்கடையில் நடக்க போகுது, எப்படி என்ன பண்ணணும்? டாஸ் வின் பண்ணா பிளேயிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? டாஸ் வின் பண்ணா பவுலிங். லாஸ்ட் மேட்ச்ல நானே தான் சொல்லியிருந்தேன் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்கணும்னு. பட் டியூலாம் பார்க்கும்போது, டியூ கண்டிஷன்ஸை பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு மேட்ச் ஒன்று பார்த்துட்டு வரோம். டியூ என்ன பண்ணும் வந்துச்சுன்னாங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ நான் இந்த மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி ஐசிசி டிராபிக்ஸ்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பா மேட்சஸ் மதியத்துல வைக்கணும். நைட் மேட்சஸ் வைக்கவே கூடாது. ஒன் சைட் கேமா போகுது. டாஸ் வின் பண்ணா மேட்ச் வின்னுங்கிற மைண்ட் செட்டுக்கு வர அளவுக்கு கேம் இவ்வளோ ப்ரெடிக்டபிளா இருக்கிறது பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு டஃப் கேம்ஸ் இல்லாம, அதுவும் ஒரு செமிஃபைனல் மாதிரி ஒரு மேட்ச் இந்த மாதிரி முடியறது அக்செப்டபிளே கிடையாது. ஹவெவர் நாளைக்கு மேட்ச் நாம வின் பண்ணோம், டாஸ் வின் பண்ணோம், இல்ல எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுதான் என்னோட சஜஷன்ஸா இருக்கும். ஓகே, ஸோ ரமன், அப்படியே உங்ககிட்ட ரமன், இந்தியாவோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் வருவோம். எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுல்ல? ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்றியா? நாளைக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது இந்தியாவோட பிளேயிங் 11ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சாம்சன், அப்புறம் ஒன் டவுன் இஷான் கிஷன், அப்படியே சூரியகுமார் யாதவ், அப்புறம் திலக் வர்மா, அப்புறம் தூபே, ஹர்திக் பாண்டியா, அப்படியே அதுதான் இருக்க போகுது பேட்டிங் ஆர்டர்ல. ஸோ நோ சேஞ்சஸ். ஃபைன் ரமன். அண்ட் பாரதி, இங்கிலாந்து நம்ம அன்பிரிடிக்டபிள் இந்த வருஷம் சொல்லலாமா? ஏன்னா சால்ட், பட்லர் அடிக்காமலே இந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஒரு மேட்ச் ப்ரூக் அடிச்சாரு, ஒரு சில மேட்சஸ்ல வில்ஜாக் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ த டீம் டு பீட் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை சொன்னோம். பட் இந்த டீம் ஒரு மாதிரி ஓகே டீம்னு சொல்றதா இல்ல வெயிட்டான டீம்னு சொல்றதா எனக்கே ஒன்றும் புரியல. இந்த டீமை பார்த்தா எனக்கு இன்னும் கூட ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. இந்த டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்கு பாருங்க. நீ சொல்ற இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. பட் இங்கிலாந்து பிளே பண்ண டீம்ஸ், அகைன்ஸ்டா பிளே பண்ண டீம்ஸ் தான் பாருங்க. நேபாள் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து, இட்டாலி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அப்புறம் அவங்க வின் பண்ணது பாகிஸ்தான், அப்புறம் நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரி டீம்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க வின் பண்ணதுல ஒரு ஸ்ட்ராங் டீம்னு பார்த்தா அது நியூசிலாந்து. அதர் தென் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், இவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன டீம் தான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா சைக்கிள் கேப்ல உள்ள புந்து வந்துட்டாங்கன்னு தான் நான் அதை ஃபீல் பண்றேன். ஒரே ஒரு டஃப் கேம் ஹாரி ப்ரூக் அடிச்சு அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தாங்க. ஐ திங்க் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. அது 2 விக்கெட் வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச், நியூசிலாந்து கூட இன்னொரு வில்ஜாக்ஸ் 52 நினைக்கிறேன், 52 ஹார்ட்ஸ் அந்த ரன் அடிச்சு அவர் வின் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு டஃப்பான டீம். மத்தபடி பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டீம் கிட்டே கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணி வந்திருக்காங்க. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பாகிஸ்தான் மேட்ச் வரைக்கும் எல்லாமே பார்க்கும் போது அவங்க கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அவங்க தோத்தும் இருக்காங்க. நான் அவங்கள பாக்குறேன். இப்போ இந்தியாவும் இங்கிலாண்டும் விளையாடுறாங்க. அவங்க செமிஃபைனல் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்கு. ஆன் த பேப்பர்ல பார்க்கும் போதே பிளேயர்ஸ் ஸ்ட்ராங் பிளேயர்ஸா தெரியுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்காங்களே தவிர இப்ப வரைக்கும் அவங்க விளையாடி வந்திருக்கு கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி டீம்ஸ் சின்ன டீம்ஸையும் ஒரு ஸ்ட்ராங் கமாண்டிங் பொசிஷன்ல அவங்க வின் பண்ணல. அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல அதுதான். ஸோ எஸ், அவங்க எனக்கு தெரிஞ்சுமே அந்த பெரிய டீம் அடிச்சு வந்ததுன்னா நியூசிலாந்து தான். அந்த பாகிஸ்தானோட ஒன் மேனா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அதனால அது கொஞ்சம் பெரிய ஸ்கோரா தெரியுது. பட் எனக்கு என்னன்னா, இப்போ செமிஃபைனல் அப்படின்னு வந்துட்டா நம்ம ஒரு ஒன் ஆஃப் மேட்ச் தான் அது. ஒரு பேட் டே கேன் ஹேப்பன் டு எனி டீம் நம்மளும் சொல்லலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஃபயர் ஆனாலும் இல்ல ரெண்டு பேருமே ஒரே மேட்ச்ல ஃபயர் ஆனாலும் இந்தியாவுக்கு பிரச்சனையா அமையுமா? எனக்கு தெரிஞ்சு சால்ட்டுக்கு நாம வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் அவர் அவ்வளவா ஆடி இருக்க மாட்டார். பட் நம்ம வருண் சக்கரவர்த்தி எப்ப கொண்டு வரோம்னா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பவர் பிளே தான் கொண்டு வரும். ஸோ சால்ட் இவரோட ஸ்விங் எப்படி ஆட போறாருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். ஹர்ஷத் சிங்கோட ஸ்விங், அந்த ஸ்விங்கிலே சால்ட் விக்கெட் நம்ம
நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட் ஸ்விங்கர் வித் ஒன் ஸ்லிப் வச்சு நம்ம பால் போட்டோம் பவுல் பண்ணுவோம் அப்படின்னா அவரோட விக்கெட்ஸ் இயர்லியாவே எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து சால்ட் நம்ம இது பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து பட்லருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட்லரோட குட் இன்னிங்ஸ் லைக் நமக்கு சஞ்சு சாம்சனுக்கு லாஸ்ட் டைம் அந்த மாதிரி பட்லருக்கு வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் சஞ்சு சாம்சனுக்கு 2 இன்னிங்ஸ் இதுக்கு முன்னால வந்து நல்ல ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கிடைச்சது. இன்னும் பட்லருக்கு ஸ்டார்ட்டே கிடைக்கல. ஸோ அதனால வந்து பட்லர் வந்து இன்னும் டியூ ஃபார் ரன்ஸ் தான். ஸோ அவரை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே நம்ம பயப்படனாலும் வருண் சக்கரவர்த்தியை வந்து எப்படி ஆட போறாரு பட்லருங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். இனிஷியத்துல அவர் டைம் எடுத்து செட்டில் ஆகி ஆடணும் அப்படின்னா செட்டில் ஆன உடனே அவர் ஃபேஸ் பண்ண போற பவுலர் வருண் சக்கரவர்த்தி. லாஸ்ட் மேட்சஸ்ல ரன்ஸ் போனாலுமே அவர் விக்கெட் எடுத்தாரு, அட்லீஸ்ட் 1 விக்கெட் எடுத்தாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்தா இந்த தடவை கண்டிப்பா பட்லர் வந்து வருண் ஆடியே ஆகணும். வருண் ஆட போறது வந்து கஷ்டம் தான் படுவார். ஸோ அதுக்கப்புறம் பேத்தல் ஜேக்கப் பேத்தல் நினைக்கிறேன் கரெக்டா. ஒன் யார் வரா? ஹாரி ப்ரூக் கேப்டன். ஹாரி ப்ரூக் கிட்ட வந்த ஒரே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து. ஸோ அவரு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 or 40 ரன்ஸ் ஆடி தருவாருன்னு நான் நம்புறேன் கேப்டன் இன்னிங்ஸா. பட் அவருமே ஃபேஸ் பண்ண போறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா பவர் பிளேல வந்து பும்ராவை நம்ம பார்க்க கூடாது. பவர் பிளேல அக்ஷதீப் சிங், ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேர் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹார்திக் பாண்டியாவோட ஒரு 3 ஓவர், ஹர்ஷதீப் சிங்கோட 2 ஓவர் அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தியோட 1 ஓவர் இப்படிதான் அது முடியணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நான் இப்பவும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா பார்ட்னர்ஷிப் ஒரு வேலை பில்ட் ஆச்சுன்னா மிடில் ஓவர்ஸ்ல நமக்கு பும்ராவோட 2 ஓவர் கண்டிப்பா தேவை. ஸோ பவர் பிளே முடிஞ்ச உடனே 7th ஓவர் நமக்கு பும்ராவோட 1 ஓவர் விக்கெட்டே விழாம அவங்க பவர் பிளே விளையாடிட்டாலும் இல்ல 1 விக்கெட் தான் போயிருக்கு அப்படின்னாலும் அங்க நமக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் இருக்கு பும்ராவோட ஓவர். அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் அண்ட் தென் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட்ல ஓவர்ஸ் தேவைப்படும். ஸோ அவரோட 4 ஓவர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறது அண்ட் மிடில் ஓவர்ல கண்டிப்பா நமக்கு 1 ஓவரோட பும்ராவுக்கு தேவைப்படும். வருண் சக்கரவர்த்தியோட பேர் பண்ணி ஒரு 3 ஓவர்ஸ் பும்ரா வரும் போடுற மாதிரி எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 3 ஓவர்ஸ் ஸ்கோர் கண்டெயின் ஆகணும் இல்ல விக்கெட் எடுக்கிற அந்த 3 ஓவர்ஸ் தான் இருக்கும். ப்ரெஷரபிள் பார்ட்டா நான் அதை பார்க்கறேன். ஸோ அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தலுக்கு சுத்தமா பேட்ல படல, டாம் பேட்டனுக்கும் பேட்ல படல, ரன் வரல. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேனுக்குமே வந்து நல்ல சீசன் கிடையாது இது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டீம்ல இறங்க போறது வந்து இவர் ஷாம் கரன் நினைக்கிறேன் கரெக்டா. ஷாம் கரன் வந்து 1-2 நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு, வித் பால் அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. பட் பேட்டிங்கை பார்க்கும்போது அவரோட பேட்டிங் வந்து ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கு. ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு கேப்பபிளா விளையாடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வில் ஜாக்கும் வந்து பினிஷிங்ல லாஸ்ட் டைம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு நியூசிலாந்து. அந்த கான்பிடன்ஸோட வரும்போது அவருமே ஒரு நல்ல பேட்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்கு. பட் வினிங் நாக்கு இல்ல எக்ஸ்ட்ராடனரி நாக்கு யார் ஆடி தர போறாங்கன்றது எனக்குமே வந்து இதுல கொஸ்டின் தான். நம்ம வந்து ஷுவர் இவர் ஆடி தருவாரு அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்ல. ஸோ அதுதான் நான் வந்து பாக்குறேன். அண்ட் தென் வந்து லைம் டேவிசன், அடில் ரஷீத், டேவிசன் வரைக்கும் அவங்க கிட்ட பேட்டிங் ஆர்டர் இருக்கு, ஜேமி ஓவர்டன் வரைக்கும் இருக்கு. பட் இவங்க எல்லாருமே குயிக்கா ஒரு 15 பால்ஸ்ல 20 ரன்ஸ் இல்ல 25 ரன்ஸ் ஆடுவாங்களே தவிர ஒரு லாங் இன்னிங்ஸ் நின்று ஆடி தர போறது ஹாரி ப்ரூக் ஆடுவாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். இவங்க ஆடி கொடுத்தா ஒரு நல்ல ஸ்கோர் வந்து அவங்க போஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதுதான் அவங்க லாஸ்ட் டைம் ஆன பேட்டிங் லைனப்ல இது நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பின்னர் ஆனார், அவர் பேர் என்னது, ரெஹான் அகமது. அவர் இந்த மேட்ச் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓவர்டனுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஸோ எஸ் பாதி கரெக்டாக சொன்ன 1-2 அந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் போகும் நீ சொன்ன மாதிரி. ஸோ ரமன் அப்படியே மேட்ச் அப்ஸ் பார்க்க வர ரமன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் விசஸ் சஞ்சு சாம்சன் எல்லாருமே இப்போ அதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு T20 சீரீஸ்ல வந்து ட்ரபிள் பண்ணியிருக்காரு ஆர்ச்சர். ஸோ சஞ்சு வந்துட்டு இப்போ இருக்கிற மைண்ட் செட் நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு. ஸோ எப்படி அவர் டேக்கிள் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இப்போ சஞ்சு வந்து சரியான ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஆக்சுவலி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா 140, 145ல ஸ்டெம்ப்லேயே அட்டாக் பண்ணாருன்னா சஞ்சு டிசீவ் ஆக எனக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடிக்க போய் அப்படின்ட்டு எனக்கு ஒரு. ஸோ இதில் வந்து வின் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, சஞ்சு பார்த்து விளையாண்டா நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியாவா இருந்துச்சுன்னா சஞ்சு பார்த்துலாம் விளையாட போறது இல்லை, அடிக்கதான் போவாரு குயிக் ஃபயரா. லாஸ்ட் டைமே நான் அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா ஹையஸ்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தர் லாங் இன்னிங்ஸ் ஆடணும்னு அவசியமே அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாங் இன்னிங்ஸ் விளையாடணும்னு எனிதிங் ஒரு 20 பால்ஸ் ஆடி ஒரு 35 ரன்ஸ் ஆட முடிஞ்சிச்சுன்னா எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் சஞ்சுவுமே வந்து ஃபீல் பண்றாரு. இன்கேஸ் செகண்ட் பேட்டிங்கா இருந்தா அவர் சஞ்சுவை பார்த்து ஆடுவாரு. நானுமே அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சாரி சஞ்சு வந்து ஆர்ச்சரை பார்த்தா ஆடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதுதான். அது இல்லாம நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த பவுன்சர் டெலிவரி டுவர்ட்ஸ் த பாடி லைன்ல வந்து சஞ்சு வந்து டெஸ்ட் பண்றது. அந்த டுவர்ட்ஸ் அதை வந்து ஃபுல் ஷாட் ஆடாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் லெக் மேல ஆடினா அவருக்கு 6 கிடைக்கும். வான்கடே ஸ்டேடியமும் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஸ்டேடியம் கிடையாது. ஸ்கொயர் லெக் மேல ஈஸியா 6 அடிக்கலாம்.
அடிக்கலாம். ஸோ அவர் வந்து ஸ்கொயர் லெக் மேல அவ்வளவா அந்த அந்த ஷாட்டுக்கு போனாருன்னா ஸ்கொயர் லெக் மேல அந்த பாலை வந்து கொஞ்சம் ஷஃபுல் இன், ஸோ ஸ்கொயர் லெக் மேல கொஞ்சம் இப்ப ரொட்டேட் பண்ணி ஆடினா அங்க அவருக்கு 6 கிடைக்கும். அவர் வந்து ஜஸ்ட் ஃபுல் ஷாட் ஆடினா மாட்டிப்பார், கண்டிப்பா மாட்டுவார். ஏன்னா அந்த ஃபாஸ்ட் டெலிவரி அவர் வந்து இது பண்ணும். இதுவே நீ ஸ்கொயர் லெக் மேல ஆடினா எவ்வளவு பின்னால ஆடினாலும் ஷோல்டர் ஆஃப் த பேட்ல ஆடினா கூட பின்னால நமக்கு 6 கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுதான் வந்து டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் நான் பாக்குறேன் சஞ்சு கிட்ட இருந்து அந்த பாலுக்கு மட்டும். ஸோ அதர் தென் வந்து கம்மிங் இன் டெலிவரி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய டிஃபரன்ஸ் ஆடிடுவாரு. நான் அதையுமே இது பண்றேன். ஸோ இது வந்து சஞ்சு கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப அவரால் செகண்ட் இன்னிங்ஸ் அவ்வளவு பெருசா பில்ட் பண்ண முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவ்வளவு பெருசா பில்ட் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கவங்க இப்பயே பாத்தீங்கன்னா அவர் வந்து 55 பால்ஸ்ல 97 நினைக்கிறேன் ஆக்சுவலி போன மேட்ச். ஸோ இதை வந்து அவர் 50 பால்ஸ்ல 97 இது அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆனா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் அவர் ஆடி இன்னொரு பக்கம் 250 ஸ்கோர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஒரு தாட்டை நான் யோசிச்சேன். கரெக்ட் ரமணா. எனக்கு ஆனாலுமே எனக்கு இன்னொரு பக்கம் பாரதி சொன்ன மாதிரி சூஸ் டு ஃபீல்டு போறது நல்லதோன்னு இந்த கிரவுண்டுக்கு மட்டும் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் யூஎஸ்ஏ நமக்கு தெரியும், அந்த இனிஷியலா அந்த நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அந்த பிச்சில் எப்பவுமே ஒரு 7 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கிற டைம்ல. அதனால அது பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்குங்கிற காரணத்தினால டாஸ் வின் பண்ணா கண்ண மூடி பவுலிங் தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு டீமுமே. ஸோ பவுலிங் போட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ் யூஸ்வல் அந்த நம்மளுடைய ஜோனுக்கு வந்துடுவோம் பேட்டிங் அப்போ சேசிங் வரப்போ. ஸோ சஞ்சுக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த ஆர்ச்சரோட த்ரெட்ல நான் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா மட்டும்தான் நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நானும் பாக்குறேன். ஸோ பார்த்து அழிடுறது நல்லது நீ சொன்ன மாதிரி பாரதி. ஸோ அடுத்து வந்து ரமணா அந்த வில் ஜாக்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படி நாளைக்கும் அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறியா? இப்போ நீங்க போன செமிஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆப்பிரிக்கால மெக்கான்சி வந்தார் செகண்ட் ஓவர். ஆக்சுவலி ஆஃப் ஸ்பின்னர் தான் அவர் 2 விக்கெட் எடுத்தாரு ஆக்சுவலி. ஸோ அடுத்த இந்த இந்தியா விசஸ் இங்கிலாந்துமே பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நானும். வந்துட்டு அவர் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அபிஷேக் சர்மா ஒரு 50 அடிச்சிருந்தாலும் சென்னையில இன்னும் வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிளா தான் இருக்காரு ஆஃப் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா. ஸோ டெஃபினட்டா நல்லா அது திரும்ப அந்த மூவ் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 or 2 overs ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் ஓவராவது கொண்டு வந்துருவாங்க வில் ஜாக்ஸ. ஓகே, ஸோ அந்த ஒரு மேட்ச் அப்ப அண்ட் பாரதி அப்படியே ஜாஸ் பட்லர் நீ சொன்ன நான் எனக்கு என்னன்னா ஜாஸ் பட்லர் வந்துட்டு அவருடைய ஃபேமஸ் ஷாட்டே அந்த ஸ்கூப் அடிச்சு ஆடுற அந்த ஜாஸ் பட்லர் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஐபிஎல்லையும் அப்படிதான் நிறைய ஆடி கண்டினியூ பண்ணுவாரு. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாருன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போகல, அவ்வளவு விராட் கோலி மாதிரி தான். அந்த ஒரு பயம் தான் எனக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்துட்டு ஜாஃப்ரா ஆர்ச்சர் நீ சொன்ன பவர் பிளேல வந்து பும்ரா வர தேவையில்லை, அவரை டெத்லயும் மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணி பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு. சப்போஸ் அந்த ஒரு ஜாஸ் பட்லரோட த்ரெட்டை உடைக்கிறதுக்காக பும்ராவை பவர் பிளேல ஒரு 2 ஓவர் ட்ரை பண்ண வேணாமா? இல்ல வேணாம் தான் நானும் சொல்லுவேன். பும்ராவுக்கு பட்லர் இப்போ நம்ம ஃபார்ம்லயும் அவர் இல்ல. ஸோ நம்ம வந்து நீ வந்து ரொம்ப வரி பண்ண வேண்டியது இல்ல. அது இல்லாம அர்ஷதீப் சிங் வந்து இன் அண்ட் அவுட் வந்து 2 சைடுமே ஸ்விங் பண்ணுவாரு. பட் சால்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பட்லரும் உள்ள வர பாலுக்கு போல்ட் ஆவாரு. ஸோ அதனால வந்து அங்கேயுமே அர்ஷதீப் வந்து பட்லருக்குமே ஒரு பெரிய த்ரெட் தான். அது மட்டும் இல்லாம வருண் சக்கரவர்த்தி அவரு ரொம்ப இது வரைக்கும் கம்ஃபர்டபுளா ஆடி நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால வருண் சக்கரவர்த்தி அவர் ஆடணும். பவர் பிளேல கண்டிப்பா அட்லீஸ்ட் 4 overs நம்ம அர்ஷதீப் சிங்கோடைய 2 ஓவர் ஃபேஸ் பண்ணணும், வருண் சக்கரவர்த்தியோட 1 ஓவர் ஃபேஸ் பண்ணணும். நடுவில் ஹார்திக் பாண்டியாவே நியூ பால் எக்ஸ்டர்னரியா பால் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பாலுமே அவங்க ஃபேஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு குட் 3 or 4 overs அவர் அங்க உள்ள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து அவர் கண்டிப்பா அவுட் ஆயிடுவார் தான் நான் நம்புறேன். அதுலயும் அவுட் ஆகலன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் பும்ராவுடைய ஓவர் வரப்போகுது. அங்க பும்ரா அவர் எப்படி ஆட போறாரு பாக்கணும். பட் அதுக்குள்ள செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆயிட்டாலுமே பும்ரா விக்கெட் எடுப்பாருங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா நீங்க அனலிஸ்ட் கரெக்டா தான் சொன்னீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நான் என்ன பாக்குறேன்னா ஜஸ்பிரீத் பும்ரா விசஸ் பட்லரோட மேட்ச் அப்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 7 times பட்லர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல 1 ஓவர் பும்ராக்கும், 2 ஓவர் அர்ஷதீப்க்கும், 2 ஓவர் ஹார்திக் பாண்டியாக்கும், 1 ஓவர் வருண் சக்கரவர்த்திக்கும் கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா விசஸ் பட்லர் சீக்கிரமா டிசைவ் பண்ணா பட்லரால அவரோட மேட்சை வந்து கொண்டு போக முடியாது, ஈஸியா அவுட் ஆயிடுவார் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நல்ல பாயிண்ட் அதான் நானும் யோசிச்சேன். ஒரு ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
பார்க்கணும். அவரோட 3 overs வந்து நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறது பிளான் பண்ணலாம். வான்கடே அப்படிங்கிறதுனால அவர் எப்போ வேணா போலிங் போடலாம். நிறைய பிளேயர்ஸ்க்கு அது வந்துட்டு ரொம்ப பழக்கப்பட்ட கிரவுண்டு தான். ஸோ நம்ம இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மொத்த இந்தியா டீம் விளையாடின டீம் தான். சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, இஷான் கிஷன், ஜஸ்பிரித் எல்லாருக்குமே பும்ரா, நல்லா பழக்கம் ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே கூட பாம்பே தான். லாடாயப்பா மும்பை இந்தியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பைக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான். ஸோ ஓகே, ஸோ பாரதி அப்படியே அதில் ரஷீதை பற்றி பேசலாம். அதில் ரஷீது இந்த டோர்னமெண்ட்ல சும்மா அப்படியே சும்மா நூலை போட்டு கட்டி இருக்கிற மாதிரி போடுறாரு. அவருடைய ஸ்பீடுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவர் வந்து நல்லா போடல. அதில் ரஷீத் first match மட்டும் தான் நல்லா போடல. 65 போடுறாரு. என்ன இவ்வளவு ஸ்பீடு கம்மியா போட்டு விக்கெட் அழகா நான் இப்படிதான் போடுவேன், நீ முடிஞ்சா அடிச்சுக்க, நீ யார வேணா இருக்குன்ற மாதிரி போறாரு. அவருடைய த்ரெட் எப்படி இருக்கும் பாரு. அதில் ரஷீதை நம்ம எப்படி பிளே பண்ண போறோங்கிறது நல்ல கொஸ்டின். அதில் ரஷீதை ஆடுறதுக்கு வந்து நாம டீம்ல வந்து அன்னைக்கு வந்து ஸ்பின் எக்ஸ்டர்னரியா வந்து இக்னோர் பண்ணி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அண்ட் தென் கேப்ல பிளேஸ் பண்ணி சஞ்சு சூப்பரா ஆடினாரு. ஓகேவா? ஸோ சஞ்சு வந்து அதே கேம் பிளானோட வந்தாருன்னா அகேன்ஸ்ட் ஸ்பின்னுக்கு எனக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் அங்க இருந்து வேற யாரும் ஸ்பின்னு கம்ஃபர்டபுளா விளையாடுனாங்கன்னு பார்த்தா இஷான் கிஷனும் ஸ்பின்னுக்கு அவுட் ஆயிடுறாரு. அண்ட் தென் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிடுறாரு. இவருக்கு சூரியகுமார் யாதவுக்கு சரியா படுறது இல்லை ஸ்பின்னு. அங்க இருந்து நெக்ஸ்ட் வந்து திலக் வர்மாவுக்கு முன்னால ஹார்திக் பாண்டியா சூப்பரா ஆடுவாரு ஸ்பின்னு. திலக் வர்மாவும் அவரு வர அந்த 5th டவுன் பிளேஸ் வந்து எக்ஸ்டர்னரியா அவருக்கு செட் ஆயிடுச்சு. அங்க அவருமே வந்து நல்லா ஆடுவார்னு நம்புறேன். அண்ட் தென் வந்து சிவம் டூபே. ஸோ டூபேவும் தென் திலக் வர்மாவோட பிளேஸை கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் பண்ணி டூபே வந்து அதில் ரஷீதை விளையாடினா ஹீ கேன் ஹிட் த பவுண்டரிஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா எனக்கு எதுவும் தேவையில்லை. சிவம் டூபே 2 ஓவர் அடில் ரஷீதை பாரு, ஒரு 3 6 அடி அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அடில் ரஷீதோட 2 ஓவருக்கு மட்டும் அவனோட ஒரு விக்கெட் வச்சுக்கிட்டு அதுல வந்து 12 பால்ல ஒரு 7-8 பால் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு 3 6 18 ரன் போதும். நான் கேமை வந்து அடில் ரஷீதோட அந்த 2 ஓவரை எவ்வளவு ரன்ஸ் தேத்த போறேன் அப்படிங்கிறது தான் நான் கேமா பாக்குறேன். அதுக்கப்புறமும் வந்து அதுக்கப்புறமா ஒரு விக்கெட் வீல அப்படின்னா அதுக்கப்புறம் வர விக்கெட் வில் ஜாக்ஸையும் போட விடக்கூடாது. நாம வில் ஜாக்ஸ் போட்டாலும் ஹிட் பண்ணணும். ஸோ வில் ஜாக்ஸை ஹிட் பண்ற எபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா சிவம் டூபேக்கு இருக்கு, ஹார்திக் பாண்டியாக்கு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து வில் ஜாக்ஸையும் அண்ட் தென் அடில் ரஷீதையும் டார்கெட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டிங் பொசிஷனும் இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம விக்கெட் விடாம ஆடிட்டுனா நம்ம பேட்ஸ்மேன்ஸே அவங்கள பாத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அபிஷேக் சர்மா நின்னுட்டாருன்னு வச்சுக்கோ, செட்டில் ஆயிட்டாருன்னா எனி பவுலர், அவருக்கு இந்த பவுலர் நேம்லாம் கிடையாது, அந்த பால் தான். அபிஷேக் சர்மா நின்னுட்டாலோ இஷான் கிஷன் நின்னுட்டாலோ நான் அவங்க எபிலிட்டி மேல சந்தேகமே படல. ஒரு வேளை நின்னுட்டாங்கன்னா இவங்க யாருமே தேவையில்ல, ஹார்திக் பாண்டியா தேவையில்ல, டூபே தேவையில்ல, இவங்க 2 பேருமே முடிச்சிடுவாங்க. ஒரு வேளை இல்லைன்னா இவங்க மேல வந்துருவாங்க, இவங்க இருப்பாங்க, இவங்க பாத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். கரெக்டா சொன்னேன். ஸோ பேட்டிங்ல மாட்டிச்சுன்னா கண்டிப்பா கரெக்டி கொடுத்துருவாங்க நம்ம சைட்லயும், அபிஷேக்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். ஸோ ரமன், ஸ்டார் பிளேயர்ஸ் யார் ரமன் பாக்குறேன் நாளைக்கு இந்தியா சைட்ல இருந்து அண்ட் இங்கிலாந்து சைட்ல இருந்து? பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே சொல்றேன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இஷான் கிஷன் போறேன். நெக்ஸ்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா பும்ரா. பாரதி சாரி இங்கிலாந்து. எனக்கு வந்து இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஹாரி ப்ரூக், பவுலிங் வந்து ஃபார் சேஞ்ச் நான் வந்து லியம் டாசன் போறேன். நாட் பேட், நல்ல பிக். எஸ் பாரதி. எனக்கு இங்கிலாந்துல பேட்டிங் வந்து இப்படிதான் இருக்குன்றியா பேட்டிங்? நாளைக்கு கிளிப் சால்ட் வந்து நாளைக்கு அடிக்க சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சால்ட் பவுலிங்ல வந்து நல்லா போடுறதுக்கு ஷாம் கரன் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸ்லோயர் ட்ரோன்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷாம் கரன் வந்து விக்கெட்லெஸ்ஸா இருந்தா கூட ரன் கண்ட்ரோல் பண்ணி நல்லபடி கேமை வந்து அவங்களுக்கு வந்து புல் பேக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அதனால ஷாம் கரன். ஸோ இவங்க 2 பேரும் இங்கிலாந்துக்கு. தென் இந்தியாவுக்கு வந்து பவுலிங்ல வந்து இனிஷியல் பீச்சஸ்ல நல்ல ஸ்விங்கு கிடைக்கும். ஸோ ஒருவேளை இந்தியா டாஸ் வின் பண்ணி எடுத்துட்டேன்னா ஹர்ஷதீப் சிங் அந்த நியூ பால்ல பொழந்துருவாரு. ஸோ ஹர்ஷதீப் சிங் பேட்டிங்ல வந்து ஐ பிலீவ் வந்து நாளைக்கு வந்து கேம் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஆல்ரெடி அந்த பிச்சில் நல்லா ஆடிட்டாரு. அண்ட் தென் வந்து சஞ்சு, திலக், அபிஷேக் சர்மா நாளைக்கு ஆடட்டும். அபிஷேக் சர்மா நமக்கு வந்து ஃபைனலுக்கு கூட்டு போற கேமா இருக்கட்டும். ஃபைனல்ல வந்து இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அவங்க யாராவது ஆடி கொடுத்துக்கிட்டோம். ஒரு கேம் ஆடி கொடுத்தா போதும். இல்ல நான் இப்போ லாஸ்ட் கேம்ல நம்மள இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு சஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சஞ்சு கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து நம்மள ஃபைனல் கொண்டு போயிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல்ல அவர் அடிச்சு கொடுத்தா லாபம்.
அதுக்கப்புறம் வேற ஒரு பிளேயர்ஸ் நம்மள வின் பண்ணி தரட்டும், அவ்வளவுதான். நீ எப்படி? பார்த்தனா டாப் 5ல இந்தியன் டாப் ஸ்கோரரே இல்ல, விச் மீன் நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஆடி கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டாப் பவுலிங்ல நாம இருப்போம்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் டாப் விக்கெட் டேக்கிங்ல நாம இருப்போம். வருண் சக்கரவர்த்தி வருண் இருப்பாரு. இருப்பாரு. பேட்டிங்ல So, yes, டிஃப்ரெண்ட் அதேதான். பிளேயர்ஸ் உள்ள வந்து ஆடி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் அபிஷேக் சர்மா தான் நானும் பிலீவ் பண்ணுறேன். நாளைக்கு அவருக்கு ஏற்ற ஒரு பிச்சாக இருக்கும். வாகா வந்துட்டு அடிக்க பண்ணுற மாதிரி போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆர்ச்சராகவே இருந்தாலும் சரி. அண்ட் பவுலிங்கில் வந்து எனக்கு பூம்ரா தான் நாளைக்கு வந்துட்டு நம்மளோட நேஷனல் ட்ரெஷர் பூம்ரா. எப்போ வேணாலும் அவர் தான் வந்துட்டு எனி ஓவர் நீங்கள் கொண்டு வாங்க, ஒன்று கண்டெயின் பண்ணுவார் இல்லை விக்கெட் எடுத்துருவார். ஸோ அது இங்கிலாண்டில் எனக்கு என்னமோ நாளைக்கு பட்லர் வந்துட்டு ஒரு பொழப்பாரோன்ற ஒரு பயம் கலந்த ஒரு நம்பிக்கை சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பட்லர் தெரியல, அடிச்சா ஒரு பக்கம் சந்தோஷப்படுவேன், இன்னொரு பக்கம் வருத்தப்படுவேன். பட் பார்த்து ஆடுங்க பட்லர். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஃபில் சால்ட் மேல நான் இப்பயும் நம்பிக்கை இல்லை. அவர் வந்துட்டு பட்டா பாகியம் பல்லாட்டி லேகன் தான் சீக்கா சொல்ற மாதிரி. பட் பட்லர் எனக்கு என்னமோ முக்கியமான ஒரு மேட்ச் இப்படி விராட் கோலி ஃபைனல் அடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரோன்ற ஒரு சின்ன பயம் இருக்கு. அண்ட் பவுலிங்ல வந்து ஆதில் ரஷீது அவர் கரெக்டா வருவாரு. அவர் வேலையை பார்த்துட்டு 4 overs ஒரு 28 1 or 2 wickets எடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ ஆதில் ரஷீது. ஸோ எஸ் பாரதி ஃபைனல் தாட்ஸ் என்ன, எவ்வளவு பர்சன்டேஜ் இந்தியா இங்கிலாந்துக்கு? இந்தியா 60-40 இங்கிலாந்து. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஆர்ச்சர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட். எதை வச்சு சொல்றேன்னா, ஆர்ச்சர் வந்து இந்த டோர்னமெண்ட்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. 10ல 8மே ரைட் ஹேண்டர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்தியாவும் இங்கிலாண்டும் எப்பெல்லாம் மோதி இருக்கோ அப்பெல்லாம் ஆர்ச்சர் வந்து சஞ்சு சாம்சனை 3 தடவை அவுட் பண்ணிருக்காரு, சூரியகுமார் யாதவ் 3 தடவை அவுட் பண்ணிருக்காரு, ஹார்திக் பாண்டியாவும் 3 தடவை அவுட் பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேருமே யாருன்னு பார்த்தோன்னா ரைட் ஹேண்டர்ஸ். இவங்க 3 பேருக்கும் அகைன்ஸ்ட் ஆர்ச்சர் வந்து நல்ல மேட்ச் அப் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆர்ச்சரோட ஃபாஸ்ட்டை வந்து சூரியகுமாருக்கு எவ்வளவு நீ ஃபாஸ்ட் போடுறியோ அவ்வளவு தூக்கி அடிச்சிருவாரு. ஆர்ச்சரோட ஸ்லோயர் ஒன் தான் வந்து சூரியகுமாருக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நான் பார்க்க போறேன். ஆர்ச்சர் இப்போ ஸ்லோயர்ஸ் நல்லாவே டெவலப் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஸ்லோயர்ஸ் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட். பார்ப்போம். ஓகே, ஸோ ரமன் என்னோட ஏஜ் 45-55 இங்கிலாந்து 45 இந்தியாவா? ஓகே, ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இல்ல இல்ல ஓகே, எனக்கு வந்துட்டு நான் 50-50லேயே போறேன். எனக்கு இன்னமும் வந்துட்டு அந்த ஒரு பயம் போக மாட்டேங்குது. ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர் அந்த 2 பேர் தான் வந்துட்டு நாளைக்கு பேட்டிங் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரூக்லாம் கூட எனக்கு ஓகே, நீங்க அவர் ஏழையா தூக்கிடலாம், ப்ரூக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் சால்ட் பட்லர் 2 பேரையும் தூக்குங்க, அது ரொம்ப நல்லது. 2 பேர்ல ஒருத்தர் தூக்கிட்டு ஒருத்தரை விட்டீங்கன்னா அந்த ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க எதோட மிச்சம் வளர்ந்து வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி வந்து வளர்ந்து நின்ற போறாரு பின்னாடி ஓவர்ஸ் முடியும் போது. ஸோ பார்க்கலாம், பொறுத்து இருந்து. பாரதி அண்ட் ரமன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூல வந்து பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி ஒரு ஹாப்பியர் நோட்ல இந்தியா முடிச்சு ஃபைனல்ல போய் உட்காரட்டும், நியூசிலாண்ட்ல மீட் பண்ணட்டும். ஸோ எஸ் பாரதி, தேங்க்யூ. ஃபைனல் தாட். உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் என்னன்னா அவ்வளவுதான், நாம தான் உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.